ஹாய் கைஸ், மார்க்கெட்டில் காய்கறி வாங்கும்போதே தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிடுவோம். ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்கிறத வாங்கி நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நாங்கள் வாங்கி செய்யறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா பாதி காணாமல் போயிடும். அதை தோல் சீவிட்டு அப்போவே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். குக்கர்னு ஒன்று ஓப்பன் ஸ்டீம் தான் வைக்க போகிறேன். விசில் போட்டு வைக்கிறது கிடையாது. ஏன்னா அடிகனமான பாத்திரத்தில் போடணும் அப்படின்றதால என்கிட்ட இது இருக்கிறதால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டீம்லேயும் வேக வைக்கலாம். மேலோட்டமாக பாத்திரம் வச்சு கூட உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். எப்போவுமே இனிப்பு இருக்கிற பொருட்கள் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தா தான் அந்த டாக்ஸின்லாம் நமக்கு வராமல் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஓப்பன் ஸ்டீமில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 4 இல்லை 3 விசில் வச்சாலே போதும். மற்றபடி ஓப்பன் ஸ்டீம் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதி வரும்பொழுதே நமக்கு தெரியும் இவ்வளோ நேரம் வேகுதுன்னு. மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம அந்த ஒரு ஃபோக்கோ இல்லை குச்சி விட்டு பார்க்கும்பொழுது அடி வரைக்கும் இறங்கும். அப்போ கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு அப்படின்னு எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் அது கூட ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். என்ன மாதிரி வேணாலும் சாப்பிட்லாம். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட போகிறோம். கட்லட்லாம் செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டாலும் இன்னும் அடிப்பொலியாக இருக்கும். ஆனால் நாங்கள் அந்தளவுக்குலாம் இப்போ விட மாட்டாங்க. நார்மலாகவே தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட போகிறாங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஃபோக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக உள்ளே இறங்குது. அந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு தோலை உரித்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஆனால் ஆறுறதுக்குள்ளவே வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் சூட்டோடு தான் நான் உரிக்கிறேன். உரித்து நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளவே பாதி காணாமல் போயிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் பெரிய கிழங்காக இருந்தாலும் வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்குமே தவிர மற்றபடி இன்னும் நல்லா எலசாக இருந்ததுன்னா சீக்கிரமே வந்துடும். கண்டிப்பாக இதை டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஸ்டீம் ரொம்பவே பெஸ்ட்டு. இன்னுமே டேஸ்ட்டு அதில் இருக்கிற மாதிரியே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.